ऋषिस्कन्दमूर्ति श्रुतौ स्कन्दकीर्ति मुखे मे पवित्रं सदा करितस्य हृद्य वबुद्धस्य हृद्य गुहे सङ्गुलीना मम शेष ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சுப்பிரமணிய புஜங்க தொடரை தொடர்கிறோம். இதுவரை நம்ம கடைசியாக 25வது ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நாம் 26வது சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இந்த 25வது ஸ்லோகத்தில் நான் சொன்ன சுப்பிரமணிய புஜங்கத்தில் உள்ள ஸ்லோகங்கள் எல்லாமே ரத்தனங்கள் தான். அதில் இன்னும் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்லோகங்களில் இந்த 25வது ஸ்லோகம் ஒன்று. அபஸ்மார குஷ்டச்சயார் சப்ரமேக துரோன்மாதி குல்மாதி ரோஹான் மகாந்த பிசாச்ச சர்வே பபத் பத்ரபூதிம் அப்படின்னு அந்த திருச்செந்தூரில் அந்த இலை திருநீர், அதாவது பத்திரபூஜம்னா இலையில் வச்சு பன்னீர் இலையில் வச்சு கொடுக்குற அந்த திருநீரை கண்ட மாத்திரத்தில் என்னென்ன நோய்களெல்லாம் பறந்து ஓடுங்கிறார். க்ஷணத்தில் போயிடுங்க, க்ஷணத்தாரகாரங்கிறார். அந்த க்ஷணத்திலே ஓடிவிடும் அப்படின்னு சொன்னார். அதை அந்த விபூதி எடுத்து நெற்றியிலே பூசிக்கொள்ள வேண்டாம், உடலிலே அணிந்து கொள்ள வேண்டாம். அதை கண்டாலே வியாதியெல்லாம் பறந்து போய்விடும். ஏன்னா அதை அனுபவித்தவர் ஆதிசங்கரர் அப்படின்னு சொன்னார். இப்படி அதனால் அந்த எந்த ஒரு வியாதி வந்தாலும் நாங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிறது இல்லைன்னா, நீங்கள் முக்கியமாக சுப்பிரமணிய புஜங்கத்தில் எல்லாரும் மனப்பாடமாக அறிந்திருக்க வேண்டிய ஸ்லோகம் இந்த 25வது ஸ்லோகம். நீ தயவுசெய்து எல்லோரும் நெற்று பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிணி வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் அந்த நோய்கள் பறந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அபஸ்மார குஷ்ட சயார் சப்ர மோக துரோன்மாதி குல்மாதி ரோகன் எத்தனை சொன்னார் பாருங்க. அது மாதிரி கந்த சஷ்டி கவசத்தில் எவ்வளோ நோய்கள் சொன்னார் இல்லையா? அது மாதிரி அருணகிரிநாதர் பல நோய்கள் சொல்லியிருக்கார். இருமலும் ரோகமும் அது ஒரு பாட்டு. எல்லாத்துக்கும் அந்த பாட்டெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது நமக்கு. அந்த அத்தனை நோய்களும் முருகப்பெருமான் தீர்க்கிறார்னா இந்த திருச்செந்தூர் இலை திருநீரை கண்ட நேரம் அந்த 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 விபூதி எடுத்து நெத்தியில பூசிக்கிட்டாலோ உடம்புல பூசிக்கிட்டாலோ அல்லது பார்த்தாலே தீராத வேதனைலாம் தீர்ந்து போகுங்கிறது அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அதை நீங்கள் அது பண்ணி பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். இப்போ இன்றைக்கி நம்ம 26வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இந்த 26வது ஸ்லோகத்தை பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறவிலே எனக்கெல்லாம் நோயெல்லாம் தீர்ந்து போச்சு. நான் என்னுடைய உடலிலே அங்கங்கள் இருக்குது இல்லையா? என்னுடைய கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, கைகள் இருக்குது, உடம்பு இருக்குது. இது அனைத்தும் முருகப்பெருமானுக்கு சொந்தமானது. அந்த செயல்பாடுகள், கண்ணுனா முருகனைத்தான் பார்க்கணும், காதுனா முருகனுடைய புகழ் தான் கேட்கணும். அப்புறமா என்னுடைய மனம் அவரை தான் எண்ண வேண்டும், இவர் கைகள் அவருக்குத்தான் தொண்டு செய்ய வேண்டும். என்னை உடம்பினாலே நான் அவரை என்றைக்கும் நான் மறவாது அதை அடிமை தொழில் செய்யணும் அப்படின்னு எல்லா காரியங்களும் முருகப்பெருமானுடைய லயித்து இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதை நம்ம இந்த அங்கமாலைன்னு ஒரு அழகான ஒரு பாடல் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் திருநாவுக்கரசர் சொல்லுவார், ஒவ்வொரு கை என்ன பண்ணணும், கண் என்ன பண்ணணும், மூக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவார். அதே மாதிரி இதில் ஆதிசங்கர பெருமான் சமஸ்கிருதத்தில் என்னுடைய அங்கங்கள் எப்படியெல்லாம் அதனுடைய அதற்கு வேலை என்னன்னு சொல்கிறார். கையினாக்கா நம்ம கைக்கு வேலையே முருகனை வணங்குறது தான். என்னுடைய கண்ணுக்கு வேலையை முருகனை பார்க்குறது தான். அதுக்காக மற்ற வேலையை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. முதல் வேலை முருகனை தரிசிக்கணும். காதில் என் முதல்ல முருகனுடைய நாமம்தான் விழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அழகான ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தை ஸ்கல்னா எளிமையான ஸ்லோகம் தான், கேட்குறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்க. திருஷி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி முகேமே பவித்ரம் சதாத சரித்திரம் கரேதஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்து லீனா மமா சேஷபாவா. கொஞ்சம் கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் தெரியும். இந்த விளக்கம் சொன்னால் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ விளக்கம் சொல்கிறேன். இப்போ ஸ்ருதி திருஷின்னா திருஷ்டி இல்லையா? திருஷ்டினா என்ன பார்க்குறது, பார்வை இல்லையா? திருஷி என்னுடைய பார்வையில் திருஷி ஸ்கந்தமூர்த்தி. திருஷினா என்னுடைய பார்வையிலே என் கண் முன்னே என்ன இருக்குன்னா முருகப்பெருமான் தான், கந்தமூர்த்தி தான் எனக்கு தெரிய வேண்டும். என் கண்கள் அவனை காண்பதற்கே, என்னுடைய கண்கள் முருகனை காண்பதற்கேங்கிறாரு. அப்புறம் ஸ்ருதி அப்படின்னா அந்த ஒலி. இந்த ஒலி எங்கே வருவோம்? காதில் நான் கேட்கக்கூடிய ஒலி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி.
அந்த என்னுடைய காதிலே அந்த முருகப்பெருமானுடைய கீர்த்தி, அவருடைய புகழை மட்டுமே நான் கேட்க வேண்டும். அவருடைய பெருமையை கேட்கணும், அவருடைய வரலாறை கேட்கணும், அவருடைய புகழை கேட்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் முகேமே பவித்ரம், முகேமே பவித்ரம். அவர் அதை அந்த பவித்திரம்னா என்ன? புனிதமானது. எது? அவருடைய முருகப்பெருமானுடைய திவ்யமான அழகான முகம். முகேமே பவித்ரம், மிகவும் புனிதமான அவர் முகத்திலே சதாத சரித்திரம். அப்புறம் என்ன அந்த ஸ்ரீ ஸ்கந்தமூர்த்தின்னு சொன்னார்ல, அதுதான் முகமே பவித்ரம். அந்த பவித்திரமான முகத்தை நான் காண வேண்டும் அப்படின்னாரு. அப்புறம் கிருதௌ ஸ்கந்த கீட்டு நான் கேட்க வேண்டும்னு சொன்னார் இல்லையா, அது எதனா சதா சரித்திரம், சதா தரித்திரம். சதா சரித்திரம்னா எப்பொழுதும், தரித்திரம்னா அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் அவருடைய சரித்திரம். நம்ம முதல்ல கேட்டோம், ஸ்கிருதி ஸ்கந்தமூர்த்தி முகேமே பவித்ரம், அந்த புனிதமான முகத்தை பார்க்க வேண்டும். ஸ்கிருதௌ ஸ்கந்தகீர்த்தி சதா சரித்திரம், எப்பொழுதும் தூய்மையாக படுத்தக்கூடிய அந்த அவருடைய சரித்திரத்தை, அவருடைய கதைகளை, அவருடைய வரலாற்றை, அவருடைய பெருமையை கேட்க வேண்டும். கண்ணுக்கும் காதுக்கும் சொல்லிட்டார். அப்புறம் கரேதஸ்ய கிருத்தியம், கரேதஸ்ய கிருத்தியம். இப்போ கரம்னா என்ன? கைகள். என்னுடைய கைகள் கிருத்தியம்னா அர்ச்சனை பண்ணுறது, அவரை முருகப்பெருமானுடைய வணங்குவது. கரேதஸ்ய கிருத்தியம், என்னுடைய கரத்தினால் அவரை வணங்க வேண்டும். இப்போ நம்ம இறைவனை வணங்குவதற்கு நம்ம சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யோகம் அப்படின்னு 3 முறையில் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த சரியை நமக்காக யாராக வணங்குறது, கிரியை நம்ம செய்கிறது. அந்த கிரியையை நான் செய்ய வேண்டும். கிரியை நானே என்னுடைய கையினால் கரேதஸ்ய கிருத்தியம், அவரை என்னுடைய கரங்களினால் அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும். அப்புறம் வபுஸ்தஸ்ய பிருத்தியம், வபுஸ்தஸ்யன்னா என்னுடைய உடம்பினால், வபுஸ்தஸ்ய பிருத்தியம், பிருத்தியம்னா அடிமை. நான் என்னுடைய உடம்பினால் அவருக்கு அடிமை செய்ய வேண்டும். அதெல்லாம் தொண்டு செய்கிறது. தாச மார்க்கம்னு நம்ம திருஞான சம்பந்தர் அப்படி தானே இறைவனை வணங்குவார். அவருடைய மார்க்கம் தாச மார்க்கம். அதே மாதிரி அடியார்க்கும் அடியனாக, முருகனுக்கு அடியனாக, தாசனாக என்னுடைய உடம்பினால், ஒபுஸ்தஸ்யனா என்னுடைய உடம்பு, பிருத்தியம்னா அடிமை தொழில், அந்த என்னுடைய உடம்பினால் அவருக்கு அடிமை தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. இப்போ 4 சொல்லிட்டு கண்ணால் முருகனே பார்க்கணும், காதால் அவர் புகழையே கேட்கணும், கரங்களெல்லாம் அவருக்கு அர்ச்சனை பண்ணணும், இந்த உடம்பினால் அவருக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னாரு. இந்த பிறவியின் பிறப்பே முருகனுக்கு தொண்டு செய்வது, அடியார்க்கு தொண்டு செய்வது இல்லையா. அடியார்க்கும் அடியேன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாடும் பரமனையே பாடும் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி அடியார்க்கு அடியானாக இறைவனுக்கும் தொண்டு செய்ய வேண்டும், அடியோர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் குஹா சந்துலீனா மமாசேஷபாவா. குஹே சந்துலீனா அப்படின்னா, குஹேன்னா முருகன் இல்லையா, சந்துலீனான்னா அவருடைய முருகனுடைய மேலேயே அது லயித்திருக்கணும். என்னுடைய எண்ணம், செயல்கள் அனைத்தும் முருகன் மேலேயே லயித்திருக்கணும், அது மேலே அட்டாச் ஆகிருக்கணும். மமாசேஷபாவா அப்படின்னா என்னுடைய எல்லா காரியங்களும், நான் செய்கின்ற அனைத்து காரியங்களும் முருகன் மேலேயும், முருகனுடைய கருணையின் மேலேயும் லயித்திருக்கணும். அவருக்கு அடிமையாக இருந்து நான் தொண்டு செய்ய வேணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுதான் இந்த வரிக்கு அந்த வேர்ட் பை வேர்ட் மீனிங். அப்போ சுப்பிரமணிய பெருமானே, நான் உன்னை உன்னுடைய சந்நிதியில் நின்றுட்டேன், என்னுடைய நோய்களெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ நான் செய்ய வேண்டியது என் கண்களால் உன்னுடைய பவித்திரமான முகத்தை காண வேண்டும், என்னுடைய காதுகளால் எப்பொழுதும் உன்னுடைய தூய்மையான சரித்திரத்தை நான் கேட்க வேண்டும், என்னுடைய கரங்களினால் உனக்கு நான் அர்ச்சனை பண்ணணும், அதாவது பூஜை செய்யணும். அப்புறம் அதே மாதிரி என்னுடைய உடம்பினால் உனக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சு எப்பொழுதும் நான் அதை செய்ய வேண்டும். அந்த என்னுடைய உடல், பொருள், ஆவி 3ம் உன்னிடத்தில் லயித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இப்போ ஸ்ருதி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ரௌ ஸ்கந்தகீர்த்தி முகேமே பவித்ரம் சதாத சரித்திரம் கரேதஸ்ய கிருத்தியம் வபுத்தஸ்ய பிருத்தியம் குகே சந்துலீனா மமாசேஷ பாபா. இப்போ முருகப்பெருமானை நீ எல்லாம் அனைத்துமே உனக்காக தான், என்னுடைய உடம்பு அனைத்தும் உனக்காகத்தான் இருக்குது, நான் செய்கிற செயல்பாடு அனைத்தும் உனக்காகத்தான் அப்படிங்கிறத பலரும் சொல்லியிருக்காங்க. இவர் ஆதிசங்கரர் இப்படி சொன்னார்க்க இல்லையா. அதே மாதிரி அப்பர் பெருமான் அங்கமாலைன்னு ஒன்று சொல்லியிருக்காருங்க. அது நீங்கள் அவசியம் கேட்டே ஆகணும். அதையும் சொல்கிறேன், கேளுங்க. அந்த அங்கமாலையில் சிவபெருமான் மேலே அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு பாடியிருக்க அழகான ஒரு அங்கமாலை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தலையே நீ வணங்காய் அப்படின்னு ஒரு தலையே நீ வணங்காய்
தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பழுதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலையே, என் தலை வந்து சிவபெருமானை வணங்க வேண்டும். இப்போ எப்படிப்பட்டவர்? தலைமாலை தலைக்கணிந்து, அவர் வந்து கபால மாலையை தலையில் வச்சுருக்காரு. அப்புறம் தலையாலே பழுதேறும், அவர் கபாலத்தில் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு இல்லையா, பிச்சாடனராக பிச்சை எடுக்கிறாரு, அவரே வணங்காயின்னு சொல்கிறாரு. அப்புறம் கண்களை சொல்கிறாரு. கண்கால் காண்மினோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மினோங்கிறார். அப்போ கண்களே, நீங்கள் பார்க்குறது எதை பார்க்கணுன்னா, அவருடைய கடல் நஞ்சு உண்ட அந்த நீலகண்டம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும். அவர் வந்து என்ன அந்த அடியார்களை காப்பதற்காக விஷத்தை கொண்டு வரும், அது கண்களே பாருங்க, அந்த அவரை காணுங்கள் அப்படிங்கிறாரு. அப்புறம் செவிகால் கேள்மீன்களோ சிவம் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் எப்பொழுதும் செவிகளை காண்கள். சிவபெருமானை என்னுடைய காதுகளே, என்னுடைய சிவபெருமானுடைய அவருடைய திறத்தை, அவருடைய பெருமையை எப்பொழுதும் கேள்கள் அப்படிங்கிறாரு. மூக்கே நீ முரளாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரளாய். இந்த மூக்கில் என்ன மனம் வீசணும்னு கேட்டால் சிவபெருமானுடைய மனம்தான் வீசணும். அவர் வந்து மங்கையை மணங்க வாக்கே நோக்கிய மங்கை மணாலன், மங்கை வந்து அந்த வாமபாகத்திலே உள்ள மங்கையை மணந்த மணாலனே, அவருடைய மனம்தான் வீச வேண்டும். ஏன்னா அவருக்கு பேரே வந்து சுகந்திம் புஷ்டிவர்தனம்னு ருத்ரத்தில் வருது இல்லையா, அந்த சுகந்திம்னா மனம் வீசக்கூடிய முடம். அவருடைய உடம்புல வந்து மனம் பூசிருக்கிறது சுடுகாட்டு சாம்பல், அதிலே மனம். அதனால் அவர் திவ்ய தேகம்னு சொல்லுவோம். திவ்ய காந்தாட்சான்னு லலிதாம்பிகை ஒரு பேர் இருக்குது. அந்த மனம் வீசுகின்ற அந்த சிவபெருமானை மனத்தை நீ உணர வேண்டும். அப்புறம் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிராந்தன்னை வாயே நீ வாழ்த்து கொண்டாய். வாயினை என்ன சொல்லுன்னா, இந்த பேய் நடமாடுகின்ற சுடுகாட்டிலே பேய் வாழ்கின்ற சுடுகாட்டிலே நடமாடுகின்ற சிவபெருமானை வாழ்த்துவதற்கே உன்னுடைய வேலை, வாயினை அவரை வாழ்த்த தான் செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன் சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாலனை. அதாவது உன்னை மணிஞ்சு மனம் அவரை தான் நினைக்கணும், சிவபெருமானை தான் நினைக்கணும். மஞ்சாடும் மலைமங்கை மணாலனை, அதாவது மங்களமான மலைமங்கள் பார்வதி இல்லையா, அந்த பார்வதியின் கணவனான பரமேஸ்வரனை இணைக்கணும் அப்படின்றார். அப்புறம் கைகால் குப்பி தொழுவீர் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அறையார்த்த பரமனை. கையே நீ அவரை தான் கும்பிடணும். எப்படின்னா பாம்பை 5 தலைனா பாம்பே உடம்பெல்லாம் போட்டிருக்கார். அந்த பைவாய் பாம்பு அறை அமர்ந்த பரமனை நீ உன் கைகளே நீ அதை தான் தொடணும், அதுதான் உன்னுடைய வேலை அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, ஆக்கையார் பெற்ற பயன் என் உடம்பு கொடுத்துட்டாரு, பரமேஸ்வரன் கொடுத்துட்டாரு. அது என்ன பயன்னா, அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அடி போற்றி என ஆக்கையால் என்ன பயன். இந்த அரண் பரமேஸ்வருடைய கோயிலுக்கு போய் அவரே பிரதட்சிணமாக வலம் வந்து கையிலே பூக்களை எடுத்து அவர்கள் பாதத்திலே போட்டு அர்ச்சனை பண்ணி, அது இல்லைன்னு சொன்னால் இந்த உடம்பில் பயன் இல்லை அப்படிங்கிறார். அதனால் உடலுடைய பயனே அவருடைய அர்ச்சனை பண்ணுறது, கோயிலுக்கு சென்று வலம் வந்து அர்ச்சனை பண்ணணுங்கிறார். அப்புறம் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ காலால் பயன். கால் என்ன பயன்னா, அந்த கோகரணத்திலே சென்று அந்த கோபுர தரிசனம் பண்ணி அந்த கோயிலை வலம் வந்து அவரை வணங்காவிட்டால் நமக்கு இந்த காலுக்கு பயன் இல்லை. பயனே அவரை வணங்க வேண்டும். அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்கிறாருங்க, உற்றார் உளரோ உயிர் கொண்டு போகும்போது. நீ எல்லாம் இருக்கா, இப்போ எல்லாரும் இருக்காங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பி, இப்போ பிள்ளைங்க, இப்போ கணவன் மனைவி எல்லாம் இருப்பாங்க. ஆனால் உயிர் போன நீ பொணமான போன பிறகு உனக்கு யார் இருப்பாங்க? உன்னை பொணம்னு தான் சொல்லுவாங்க, பாடின்னு தான் சொல்லுவாங்க, உன் பேர் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்தில் உனக்கு உற்றார் ஒரே ஒருத்தர் தான், அவர் குற்றாலத்து உரை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆளுறோங்கிறார். குற்றாலத்திலே ஆடுகின்றார் இல்லையா, இந்த சித்திர சபையிலே திருக்குற்றாலத்திலே ஆடுகின்ற அந்த கூத்தன், அந்த சித்திர சபையில் ஆடுகின்ற அந்த சிவபெருமானை தவிர நமக்கு உற்றார் யாருமே இல்லைங்க. உயிரோடு இருக்கும்போது எல்லாம் உற்றார் உறவினர்கள் இருப்பாங்க. உயிர் போன பிறகு அவர் முறுமுறுமே நமக்கு துணையாக இருப்பார். அப்புறம் இருமாந்து இருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமானி ஏந்தி தன் சேவடிக்கு சென்று அங்கு இருந்தார் இருப்பன்களோ. அதாவது நான் இதெல்லாம் இப்படி இவைகளையும் செய்யாமல் நான் இருமாந்து இருக்கக்கூடாது, ஆணவம் கொண்டு இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தேடி கண்டு கொண்டேன்கிறாரு. யாரை தேடி கண்டு கொண்டேன்? யாரன்னா திருமாலோடு நான்முகனும் தேட ஒன்னா தேவனை தேடிக்கொண்டேன்கிறார். அதாவது முருகன், உங்களுக்கு கதை தெரியும், பிரம்மாவும்
திருமாலும் அடிமுடி தேடி அழிஞ்சு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நான் என்னுடைய உள்ளத்திலே உன்னை தேடி கண்டு கொண்டேன். அதனால் எனக்கு என்னுடைய அங்கங்கள் அனைத்தும் உனக்கு தான் தொண்டு செய்வதற்கு, உன்னை நினைப்பதற்குன்னு சொல்லி அழகான ஒரு பாட்டுங்க இந்த பாட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய பாட்டு. இது வந்து திருநாவுக்கரசு பாடினது அப்பர் பாட்டு. இது அங்கமாலைன்னு பேர். நீங்கள் வேணால் கேட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த அங்கமாலை மாதிரியே இந்த 26வது ஸ்லோகத்தில் ஸ்கிருதி ஸ்கந்த கீர்த்தி ஸ்கிருதௌ ஸ்கந்தமூர்த்தி குஹேமே பவித்ரம் சதாத சரித்திரம் கரேதஸ்ய கிருத்தியம் பபுத்தஸ்ய பிருத்தியம் குஹே சந்துலீனா மமாசேஷபாவான்ட்டு அழகாக சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். இதேமாதிரி நிறைய பேர் இது வந்து ஆதிசங்கரர் வந்து சுப்பிரமணியத்தை சொல்லியிருக்கிறாரு, அங்கமாலையில் வந்து மாணிக்கவாசு அது திருநாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்காரு, அருணாகிரியாரே அழகாக சொல்லியிருக்காரு. நான் வந்து என்னுடைய பிறந்த பயனே என்னுடைய கைகள் உன்னை தொழுவதற்கு, என்னுடைய மனம் என்னை நினைப்பதற்கு. சினிமாவில் கூட வருங்க, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்குன்னு ஒரு பாட்டு வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இல்லையா? இந்த கந்தன் கருணைன்னு ஒரு படத்தை மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு அப்படியா, அதாவது என்னுடைய மனமே உன்னை நினைப்பதற்கு தான். இது வந்து ரொம்ப கலோக்கியலாக எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய வழியில் அந்த காலத்தில் கண்ணதாசன் எழுதின பாட்டு. அதனால் நம்முடைய உறுப்புகள் அதாவது இந்த உடலை உயிரை கொடுத்தது அவர், இந்த உடலை கொடுத்தது அவர். நாளைக்கு இந்த உயிர் போன பிறகு இந்த உடலுக்கு துணையாக வரக்கூடியவர் அவர். உயிர் இருக்கும்போது எல்லோரும் வருவாங்க, ஆனால் இந்த உயிர் போனதுக்கப்புறம் துணையாக வருவக்கூடியவர் பரமேஸ்வரனும் சிவகணங்களும் தான். அப்படி இருக்கும்போது நான் இப்போ இருக்கும்போதே நல்லா இருக்கும்போதே, இப்போ உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம எல்லாம் செய்யலாம். சரியை கிரியை யோகம் எல்லாத்துலேயும் செஞ்சு அவரே வணங்க முடியும். உடம்பு முடியலன்னு சொல்ல வச்சுங்க, நடக்க முடியலன்னு என்ன இருக்கும்? நடக்க முடிஞ்சால் கிரிவலம் போகலாம், கோயிலில் பிரதட்சணம் வரலாம், சுவாமிகளை விழுந்து அஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். உடம்பு முடியலங்கும் போது என்ன பண்ணோம்? படுத்துடுறோம், உட்காந்துருக்கோம். நடக்க முடியலைன்னா வீட்டிலே உட்காந்து மனதிலே நினைக்கலாம் இல்லையா? அதில் வந்து அது 3 இருக்கு இல்லையா? மனம் வாக்கு காயம். இந்த 3 நிலைகளிலே இந்த காயத்தினால் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா உடம்பில் தெம்பு வேணும். உடம்பினால் விரைவதற்கு உடம்பில் தெம்பு வேணும். ஆனால் வாக்கினாலும் மனதினாலும் செய்வதற்கு நாம் இருந்த இடத்துல கும்பிடலாம். வாக்கினால் என்ன பண்ணலாம்? இந்த நூல்களெல்லாம் படிக்கலாம், திருமுறைகளை படிக்கலாம், இந்த சுப்பிரமணிய பூஜகம் படிக்கலாம், அல்லது கேட்கலாம், யாராவது சொல்கிறத கேட்கலாம், இந்த அவருடைய கதைகளை கேட்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம இது வாக்கினால் நம்ம செய்கிறது. அதுக்கப்புறம் அதுவும் முடியல, படுத்துட்டோம், கேட்குறதுக்கும் சக்தி இல்லை, பேசுகிறதுக்கும் சக்தி இல்லைங்கும் போது மனதினால் எண்ணலாம் இல்லையா? அந்த மனதிலே பரமேஸ்வரனுடைய கருணையும் அம்பாளுடைய கடாட்சத்தையும் கணபதி பெருமானையும் மகா சுப்பிரமணிய பெருமானுடைய அருளையும் நம்ம வந்து எண்ணத்திலே எண்ணலாம். அதுக்கு வந்து தடையே கிடையாது. அதுதான் நம்ம வந்து அந்த 20வது பாட்டில் சொன்னார் இல்லையா? நான் வந்து கிருதாந்தஷ்ய திவ்தேஷு கண்டோஷம்னு சொல்லாது. அது வந்து அப்போ வந்து நம்முடைய நான் வந்து எதையும் சிந்திக்கக்கூடிய திறனெல்லாம் இழந்து முருகா என்று அழைக்கக்கூடிய வலு இல்லாமல், கையை தூக்கி உன்னை கூப்பிடக்கூட வலு இல்லாமல் அப்படின்னு அந்த ஸ்லோகம் பார்த்தோம். அந்த நிலையில் வந்து நீ என்னை காப்பாற்றணும். நீ எப்படி வரணும்? மயில் மீதிலே அம்பாள் கொடுத்த வேலோடு வரணும். மமாகி அது வந்து அந்த மயில் மீதே வந்து மயூரத்தில் வரணும்னு சொல்லி அந்த பார்த்தோம். அதே மாதிரி அப்படிப்பட்ட நிலையிலும் என் உயிர் விடுகின்ற நேரத்திலும் என்னுடைய மனதிலே நீ தான் இருக்க வேண்டும். அதனால் நான் முடிந்தவரை பேச முடிஞ்ச வரைக்கும் உன்னை பேசணும், கேட்க முடிஞ்சவரைக்கும் உன்னை கேட்கணும். நான் கையால் முடிந்த வரைக்கும் கையாலே உன்னை தொழ வேண்டும், என்னை உடம்பாலே முடிந்த வரைக்கும் உனக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஒன்றுமே இல்லாட்டாலும் என்னுடைய எண்ணமெல்லாம் உன்னிடத்திலே இருக்க வேண்டும். என் உயிர் விடுகின்ற நேரத்திலும் அந்த எண்ணமே, முருகா என்ற எண்ணமே என்னை விட்டு அகலக்கூடாது அப்படின்னு அழகான ஒரு பாட்டுங்க. ரொம்ப நல்ல பாட்டு. கேட்குறது தான் கொஞ்சம் கஷ்டமான பாட்டு மாதிரி தெரியும். ஆனால் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். மறுபடியும் ஒரு தடவை சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். ஸ்கிருதி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்தசீர்த்தி முகேமே பவித்ரம் சதாத சரித்திரம் கரேதஸ்ய கிருத்தியம் பபுத்தஸ்ய பிருத்தியம் குஹே சந்துலினா மமா சேஷபாவான்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். முருகப்பெருமானுடைய பேரருளும் அம்பாளுடைய கடாட்சமும் சிவபெருமானுடைய பெரும் கருணையும் மகாகணவனுடைய அருளும் குறையில்லாத உங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த செவ்வாய் நாளிலே இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.